ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போற மூணாவது வீடியோ ஒரேடியா அப்படியே அட்டஸ்டச்சில் வந்து பார்த்துடலான்ட்டு மூணாவது வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம். ராமன் லீலா. ஏன் ஃபர்ஸ்டே வந்து ரியாக்ட் பண்ணலான்னு தான் வச்சிருந்தோம். பட் வீடியோவே எடுக்க முடியல, அதனால அப்படியே போயிடுச்சு. பார்த்தா படமே ரிலீஸ் ஆயிடுச்சான். இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சானா படம் வர நல்லா இருக்குன்னு வர சொல்றாங்க. வர போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் படத்துக்கு போலாம் அப்படின்ட்டுன்னு. சரி ட்ரெய்லர் பார்க்கவே எதுவுமே பார்க்கல, படமே ரிலீஸ் ஆயிடுச்சு, நீங்க பார்த்து என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு ட்ரெய்லர் பார்த்துட்டு கேட்கறது எனக்கு கேக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, சரி பார்த்துட்டு நாங்க தியேட்டர் போலாமா அப்படின்ற ஒரு இதுவா பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா தியேட்டர் போலாம், கியூரியாசிட்டிக்காக பார்த்துட்டு தியேட்டர் போலாம் அப்படின்ட்டு வந்து நாங்க ரியாக்ட் பண்ண போறோம். எத்தனை 2 minutes கல்யாணம் பண்றது அவ்வளவு ஈஸியா என்ன? 1,00,000 ரூபாய் சம்பளம், நல்ல ஃபேமிலி, சொந்த வீடு, சொந்த காரு, கொட்டாத முடி, விழாத துப்ப, நல்ல பேங்க் பேலன்ஸ், இதெல்லாம் என்ன போதும்ல? இல்ல இல்ல என்னெல்லாம் கேட்பாங்க தெரியுமா? இப்படிதான் படம் எடுத்து ஆரம்பிச்சு படம் எல்லாம் படமும் இதே மாதிரி தான் இருக்கு. மாசம் வச்சிடறான், அப்படியே ஆரம்பிச்சிடறான். ஏன்னா படம் எல்லாமே கல்யாண பேஸ்ட் தான், அது மேரேஜ் பேஸ்ட் தான். அதான் ஹோம்லியா ஃபேன் பார்க்குற மாதிரி. புதுசா படம் பேசி ஓகே பண்ணி கல்யாணத்தை பண்ணிடு. நான் வந்து உங்களை தளபதிடா நியூஸ் வாசிப்பாங்களா அவங்கள மாதிரி இருக்காங்கடா. சன் டிவி நியூஸ் வாசிப்பாங்க, பழைய ஆளு. ஏதோ ஒரு கான்செப்ட் 6 மணி ஏதோ வாங்கிட்டு கேட்டா லவ் பண்றேன்றா. என்னடா கல்யாணத்துல உங்களுக்கு சம்மதம் தானே? ஏன்டா கல்யாணம் பண்ண மாட்டாரு? இது பாக்க ஏறி திருப்பி பின்னாடி வச்சு பாக்கலாம். அவன் ஃப்ரெண்டு தான் அது பொண்ணு. நீ வேணும்னு தான் எல்லாமே பண்ண. ஒரே நிமிஷம், நடுவுல ஒரு மிஸ் பண்ணிட்டேன். அது என்னன்னு ஒன்னும் இருக்கடா? இல்ல டபுள் ஆக்கு மிஸ் பாத்தீங்களா? படம் பாத்தீங்களா? 3 seconds. எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. எனக்கு என்னமோ தப்பா இருக்கு. நிஜமாவே இவன் லவ் பண்றீங்களா? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் 6 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல உன்னை யாருமே பார்த்தது இல்ல. நீ எங்க போற என்ன பண்றன்னு யாருக்கு? ஓ ஓகே ஓகே ஓகே. நம்மளெல்லாம் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கா. கேட்டா லவ் பண்றேன்றா. ஃப்ரெண்ட் ராம் இருக்கானே. ஓகேங்க, என்னடா எனக்கு புரியல. ஓகே ட்ரெய்லர் சூப்பரா இருக்கு, ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஃபேண்டசி போல இல்ல, இவனும் இருக்கான் அவங்களும் இருக்கான்னு சொல்றாங்க. 6 மணிக்கு மேல வந்து நீ என்னடா சொன்ன? ஃப்ரெண்டு தான் புரியவே இல்லை எனக்கு. டபுள் ஆக்குபென்சி அந்த பையன் பொண்ணா மாட்டோம், அந்த மாதிரி இல்லடா. இது வேற ஏதோ பொருடா, வேற ஏதோ ஃபேண்டசி, வேற ஒரு தியேட்டர் மாதிரி வேற இதுவா பேயா அந்த மாதிரியா? லோகாவா? காத்தோ 2 காதலா? ஏன் அதுல என்ன ஆகும்? அதே இப்படி தானே ஒரு நைட்டுக்கு மேல வந்து 2 பேர் லவ் பண்ணுவானே.
நைட்டுக்கு மேல 2 மணி லவ் பண்ணுவானா? காலையில ஒரு பொண்ணு நைட் அப்படி ஆமா ஆமா லவ் பண்ணுவான், பகல்ல இவன் லவ் பண்ணுவான். ஆமா ஆமா படம் மறந்துட்டீங்களா அதை? அதெல்லாம் மறக்க வேண்டிய படம் தான், மறந்துட்டேன். இல்ல அந்த மாதிரி தான் இருக்குன்ற. இருந்தாலும் இதுக்காகவே பாக்கணும் போல இருக்கு படம். இது அந்த ஃபேண்டசி என்னன்னு சொல்ல அவனுங்க. அது ஏன்னு சொல்லல. ஆமா ஆமா அப்படிதான் மாறுதா அப்படிதான் மாறுதா என்னன்னு சொல்ல 6 மணி மேல பார்க்க முடியல அப்படின்றாங்க. இதுக்காகவே பாக்குற மாதிரி இதான். இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே படம் பார்க்கணும் போல இருக்கு எனக்கு. அப்படிதான் இருக்கு. நல்ல ஒரு ட்ரெய்லர் கட்டு நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்த்ததே தெரியல எனக்கு. 2 நிமிஷம் பார்த்ததே தெரியல. கடைசி ஒரு சீன் இருந்துச்சுல, அது அடிக்கடி நம்ம பார்த்துட்டே இருக்கலாம், பார்த்தாலே சிரிப்பு வருது. பிடிக்கும் அந்த இதெல்லாம், அது பிடிக்கும் அந்த இதெல்லாம். பார்த்தாலே சிரிப்பு வருது. நல்லா இருந்துச்சுடா எல்லாமே. இதுவும் இந்த படமுமே கலர்ஃபுல்லா இருக்கு, ஃபுல்லாவே கலர்ஃபுல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ரியோ நல்லாவே இட்டு குத்துட்டே போறாரு. எல்லா படமே நல்லா இது பண்றாரு. அந்த வருத்தப்பட வாலிபசங்க 2 கூட நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இல்லையா? ஆனா ரியோராஜ் ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி தான் சொன்னாங்க. அப்படியா? ஐயோ, நடிச்சா நல்லா தான் வந்திருக்கும், கரெக்டா தான் வந்திருக்காங்க. ஆப்டா இப்ப எல்லாமே ஹிட் ஆயிடுதுல அவருக்கு. ஜோ இட்டு இந்த படம் ஆன்போவே ஸ்கைவாக்ல ஹவுஸ்ஃபுல் தான். நாங்க போனோம் ஸ்கைவாக்லயே. ஆன்போவும் பொல்லாது எல்லா படமும் இட்டு நினைக்கிறேன்டா. அந்த ஃபர்ஸ்ட் படம் மட்டும் தான் அவ்வளவு ஓடல, அந்த நெஞ்சம் உண்டு நேர்மைன்ற. இவன் கூட போய் பாத்தீங்களா? போவே இல்லை. அப்படியா? ஸ்டார்டிங்ல ஒரு படம் வந்துச்சுனா இவன் ராஜு அவன் நடிச்சிருப்பான். அதுதான் இவன் சொன்ன படம் நெஞ்சம் ஒரு அது வந்து அந்த அரசியல் படம் மாதிரி. ஆமா, அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, அதே மாதிரி வந்துச்சா? இவங்க ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு படம் தெரியல. பட் இந்த படம் பார்க்கலாம் போல இருக்கு. எல்லா படம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாத்துலயுமே வந்து அந்த மேரேஜ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதான் ஒரு மேட்ரு. கல்யாணம் பண்ணணும் அந்த மாதிரி கேரக்டரே வந்து பண்றாரு. ஆனா நல்லா இருக்கு. ஆண்பாவும் பொல்லாததா, அதுவும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், காமெடியா நல்லா இருக்கும். அந்த ஜோவும் சூப்பரா இருக்குங்க. லவ் பண்ண ரொம்ப பிடிச்ச படம். ஜோவும் நல்லா இருக்கும், இதுவும் நல்லா இருக்கும்னு தோணுது. பாக்கலாம் போல இருக்கு எனக்கு. இப்பயே உடனே என்னடா அது அப்படின்னு பாக்கலாம் போலதான் இருக்கு. எல்லாமே நல்லா இருக்குன்னு வேற சொல்லிருக்காங்க. ரிவ்யூ எல்லாம் வந்துருச்சு, நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா பாப்போம், நாளைக்கு பாத்துட்டு ரிவ்யூ பண்ணலாம். கண்டிப்பா உடனே ரிவ்யூ பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? படம் பார்த்துட்டு சொல்றோம். படம் பார்த்துட்டு நாங்க சொல்றோம். நல்லா இருந்துச்சு. ஆனா சரிங்களா? ஸோ அதே மாதிரி நான் சொல்ல மறந்துடல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலையா டிஸ்லைக் பண்றேங்க. அதுல பார்க்க டிஸ்லைக் பண்றேங்க. கமெண்ட் கூட பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்கிரீன் கூட மாத்துங்க, சரியில்லை மாத்துங்க, ஆளை மாத்துங்க இதை கூட சொல்லுங்க. பரவாயில்ல. அதே யாரா பிடிக்கலன்னா கமெண்ட்ல போட்டுருங்க. இந்த மாதிரி நீங்க சொல்லிதான் ஸ்கிரீன் மாத்துனது. அப்புறம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது நல்லா இருந்துச்சு எல்லாமே. அதே மாதிரி ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நாளாவே அப்படியே நிக்குது. அப்படியே பிரிட்ஜ் அந்த பாலத்துல நிக்குது, அது கிராஸ் பண்ண மாட்டேங்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மத்தவங்களும் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க. அதுதான், வேற எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. ஓகேங்களா? ஓகே, பாய். பார்த்தா எப்பயும் ஃபுல் ஆயிடுச்சான். என்ன இருங்க.